நம்ம அவர் பிள்ளைகள், நம்ம அவர் பிள்ளைகள், அவர் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், ரத்தத்தாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவர் அப்பா நம்ம பிள்ளைகள் ஒரு உறவை நமக்கு கொடுத்தாரு, அதுக்காக நன்றி செலுத்துவோம். உலகத்துல எத்தனை உறவுகள் வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். நம்ம ஆயுசுகள் முடிஞ்சு பரலோகத்துக்கு நம்ம போவதற்கு அவர் உறவு நமக்கு தேவை, அவர் ஐக்கியம் நமக்கு தேவை, அவர் அன்பு நமக்கு தேவை. அந்த அன்புல தேவன் நம்மளை இணைத்தாரு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம குப்பையில இருந்தோம், குழியில கிடந்தோம், பின்மாற்றமா கிடந்தோம், எங்கே கூட கிடந்தோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளை தேடி கொண்டாட, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் சொல்றார், இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொருவரையும் நேரடியா 1:5 வேத வசனத்தின்படி தாயின் கருவில் நான் உங்களை தெரிந்து தாயின் கருவில் தெரிந்து உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கேன், உங்களை நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். வர நாட்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்க்க தரிசியாக நான் எழுப்ப போறேன், ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் உண்டான பிள்ளைகளாக நான் எழுப்ப போறேன்னு சொல்லி இந்த நாளில் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஒவ்வொருவரையும் தேவன் திரும்ப சொல்லி உங்க திரும்ப போதுன்னு சொல்லுங்க. கிரியை இல்லாமல் நம்மளால நிற்க முடியாது, அந்த கிருபை இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. அந்த கிருபைக்குள்ள, அந்த கருவைக்குள்ள, கிருபைக்குள்ள கண்ணீரின் பாதையில் நம்ம நடந்தாலும் கண்டிப்பாக நியமங்களாய் மாற்றுகிற கர்த்தர், சோர்ந்து போய் கிடந்தாலும் பலனை கொடுத்து தேவன் பலப்படுத்துகிற கர்த்தர், ஆவிக்குள்ள நம்ம துணைக்கு பதில் ஆவியில பலம் போடுகிற கர்த்தர். இந்த நாளில் ஏசப்பா எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவரப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, ஆண்டவரே ஏசப்பா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து அவர் ராஜாவோடும் பிரபுகளோடும் உயர் செய்திருக்காங்க. தேவன் இந்த நாளில் நம்மை தெரிந்து கொண்டார், அதுக்காக நம்ம நன்றி சொல்றோம். நம்ம நினைச்சு கூட பார்த்துக்கோம். அவர் இறக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன். சங்கீதம் 40:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ இந்த நாளில் நம்ம மேல ஒரு நினைவாய் இருக்கிறார். ஐயோ, என் மகன் என் தேவ சமூகத்தில் வந்துட்டான், என் மத்தியில வந்துட்டான். அந்த வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது. அவர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை விடுவிக்க போறார். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் விடுவிக்க போறார், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விடுவிக்க போறார், என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்பட போகுது. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவர், 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 நல்லவர் அப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க ஏசப்பா, இந்த நாள் அப்பா, இந்த நாள் மட்டும் இல்ல, உங்க வருகை வரைக்கும் எங்களுக்கு நீங்க போதப்பா. வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அதாவது நீங்க தான் எங்களுக்கு வேணும், நீங்க தான் எங்களுக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்களும் பாடலாமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், பாடுங்க, பாடுங்க. உங்க சமூகம் எனக்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி
சமூகம் எங்களை நடத்துறதுக்கு உண்மை உள்ளதா இருக்குது ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய சமூகம் எங்களை நடத்துறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்குது ஆண்டவரே. அதே போல உங்க சமூகத்தை பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் குடும்பமா உங்களை சேவிக்கிறதுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சங்கீத பகுதி, சங்கீதம் 126 நம்ம வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்கலாம். அதில் எழுந்திருந்து ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு 2 நிமிடம் வாசித்து நீங்கள் உட்காந்துக்கலாம். சங்கீதம் 126 எல்லாருமே எடுத்துக்கோங்க. சங்கீதம் 126 ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நீங்கள் கேட்குங்க. எல்லாருமே நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 126 முதல் வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். அன்னித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அடுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். திரும்ப அந்த வசனத்தை இன்னொரு சேர்ந்து வாசிக்கலாமா? அன்னித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அடுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. 5 நிமிடம் அந்த சங்கீத பகுதியை நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதத்தில் பாருங்க, முதல் வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வளவு பெரிய சிறையிருப்பில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் திருப்பும் போது உங்களுக்கு ஒரு தரிசனம் சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரே இந்த வசனத்தை இன்னைக்கு இருந்து நான் பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம்னு சொன்னது போல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த மாசம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் சாட்சி சொல்லும் ஆண்டவரே சபையில நான் ஆண்டவரே எங்களோட வீட்டு பிரச்சனையை சிறையிருப்ப திருப்பினரை ஒரு தரிசனம் பார்க்கறது போல இருந்தது, ஒரு சொப்பனை காண்கிறது போல இருந்தது. அதோட மாத்திரம் இல்ல, 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஒரு சோகமான நியூஸ், ஒரு சஞ்சலமான நியூஸ், ஒருவேளை ஒரு சோகமான விஷயமே நடந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்களும் நானும் 100% 100 விழுக்காடு இயேசுநாதரே சார்ந்து கொண்டு அவரை நம்ம உண்மையா பின்பற்றும் போது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிறையிருப்பை திருப்பி ஒரு சொப்பன காரியத்தை போல பண்ணுவாரு. 2வது நம்ம எந்த குறையும் சொல்லாம நம்மளோட வாய் என்ன நம்ம நகைப்பினால சந்தோஷத்தினால நான் அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆண்டவரோட நாம மகிமைப்படணும், அவர் நாம மகிமைப்படணும், இதையே சொல்லிட்டு இருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அவ்வளவு உண்மையா உங்களையும் இந்த சபையும் ஒவ்வொரு அம்மாவையும் தகப்பன்மார்கள் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அதனால நீங்களே சொல்ல போறீங்க, நீங்க சொல்றது மாத்திரம் இல்ல, உங்களை பார்க்குற ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, எப்பா இவ்வளவு கஷ்டத்துல இருந்து இவ்வளவு சோகத்துல இருந்த என்னப்பா எனக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தை இவ்வளவு எட்டாத உயரத்தில் வச்சிருக்கிறாரு. அப்ப கூட நம்ம என்ன சொல்லணும்னா, இது கர்த்தரால ஆயிடுங்க, எங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறாரு, எது எங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் ஒரு சொப்பனம் காண்கிற விஷயமா தான் எங்களுக்கு தெரியுது. நம்ம அப்போ இந்த 126 சங்கீதத்தை ஒருபோதும் நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அடுத்தது பாருங்க, 3வது வசனம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அனுதினமும் ஆண்டவரை சொல்லணும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நம்ம உலக பிரகாரமான எந்த காரியத்திலையும் நம்ம மகிழ்ந்து இல்லாம ஆண்டவர் மேலேயே மகிழ்ந்து அவரை நம்ம சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் சொல்லணும், ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச காரியத்துக்காக நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அது என்ன காரியம் உங்க குடும்பத்துக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செஞ்சாருப்பா, வேற யாருக்கிட்டையும் ஆண்டவர் நீ போய் கையேற விடல, வேற யாருக்கிட்டையும் ஆண்டவர் நீ தலையும் குனிய விடல, என்னோட ஜபத்தையும் என்னோட சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டு அவரே பதில் கொடுத்தாரு.
அதனால நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறப்பா, நானும் என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறாங்களே. எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சாங்க, அதனால நாங்க சந்தோஷமா இருக்கிறேங்க. வேற எந்த மனிதனை நீங்களும் நானும் முன்னாடி நிறுத்திடவே கூடாது. நம்ம நிறுத்த வேண்டிய ஒரே நபர் பேசினாரு. இன்னைக்கு விசுவாசிக்க போறோம். நானே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்து அநேகருக்கு உங்களை கொண்டு போவாரு. அப்ப அநேகர் உங்களை கேட்பாங்க, என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படிங்கன்னு. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சாருங்க. சங்கீதம் 126:3 சொன்னது போல அந்த ஆண்டவரை நீங்களும் விசுவாசிங்க. உங்க குடும்பத்திலேயே பெரிய காரியங்களை செய்வாருன்னு அவரோட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பக்குவப்படுத்த போறாரு. அதே போல 4வது வசனம், கர்த்தாவே தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே. ஒரே ஒரு மழை வெள்ளம் அடிச்சதுன்னா அத்தனை குப்பையும் எப்படி ஒட்டு மொத்தமா தொடச்சிட்டு வர்றது போல அது எவ்வளவு பெரிய நம்ம குடும்ப போராட்டமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல திருப்பி உங்க சிறையிருப்பை மாத்தி உங்களை சந்தோஷத்தோட ஆண்டவர் வைக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கிற கணக்கு வைத்து ஆண்டவரே அப்படியே விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தில் அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல நீங்க திருப்பதிகள் ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். இந்த 5வது வசனம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஒருவேளை நீங்க இந்த காலை ஆராதனையில கண்ணீரோடு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நீங்க ஒருவேளை சோகத்தோட ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே, நான் என்னதான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒண்ணு செய்ய தெரியும், உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்க தெரியும் ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்க எந்த ஒரு குறையும் நம்மளுக்கு 1000 குறை இருக்கு. ஆனா அந்த குறைகள் எல்லாம் பார்க்காம ஆண்டவரே நமக்காக ஜீவன் கொடுத்தாருல, நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து ஜீவன் கொடுத்த இயேசுநாதருக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் உங்களுக்காக உங்க நாம மகிமைக்காக நீங்க சிலுவையில் எனக்காகப்பட்ட பாடுகளுக்காக நான் கண்ணீர் வெடிப்பாண்டவரே. வேற எந்த காரியத்துக்கு நான் கண்ணீர் வெடிக்க மாட்டேன். நீங்க அந்த சிலுவை அன்பையும் சிலுவை காட்சிகளையும் ஆண்டவரோட அன்பையும் நீங்க நினைச்சு கண்ணீர் வெடிச்சு பாருங்க. நான் விசுவாசிக்கிற கம்பீரத்தோட வர நாட்கள் ஆண்டவர் உங்களை அறுக்கிறதுக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை காட்சிகளை கண்களுக்கு முன்பதாக எடுத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எனக்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தான் நீங்க மறித்தீங்க, எனக்காக தான் திரும்ப நீங்க உயிரோடு வந்தீங்க. ஏன் ஆண்டவர் நமக்காக திரும்பவும் மறித்து உயிரோடு வந்தாருன்னா இயேசுநாதருக்கு நல்லா தெரியும் இயேசுநாதரை தவிர நமக்கு யாராலையும் உதவி செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் 3ஆவது நாள் என் பிள்ளைகளுக்கு நான் செய்யறேன், என் பிள்ளைகளை நானே நடத்துறேன், என் பிள்ளைகளை எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க கைவிட்டுருவாங்கப்பா, ஆனா என் பிள்ளைகளுக்கு என்னாலதான் உதவி செய்ய முடியும். 3ஆவது நாள் ஆண்டவர் நமக்காக வந்து இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நடத்தி வந்த இயேசுநாதருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு இந்த ஆராதனைகள் உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன். கடைசி வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருகிறான். இத்தனை நாள் நீங்க உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே நான் எங்க போனாலும் அழுதுட்டே போறேன் ஆண்டவரே, எங்க போனாலும் அழுதுட்டே போறேன், என் சூழ்நிலை அப்படி இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இதுவரைக்கும் நீங்க அழுது அழுகி காடு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களை கம்பீரத்தோட ஆண்டவரே இனிமேல் நடக்கப்படுற உண்மை உள்ளவராக இருக்காரு. விசுவாசிக்காத கடவுளை சொல்லி ஆண்டவர் ஆண்டவரே உள்ளத்துக்குள்ள கூட நீங்க அழுதுருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு கம்பீரமா உண்மை நடத்தி கொண்டு வர உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே அப்படியே நான் பாடினது போல ஆண்டவரே இன்னைக்காக உங்களுக்கு ஒரு லட்சியத்தை நான் முன்னாடி வைக்கிறாங்களே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு ஒரு லட்சியத்தை நான் வைக்கிறாங்களே, ஆண்டவருக்காக நான் வாழ்த்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நான் வைக்கிறாங்களே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோட உள்ளத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் இருக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்துல இருக்கணும். இந்த வசனம் சொல்றது போல ஆண்டவரே சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் சொன்னது போல ஆண்டவரே அனுதினமும் நான் சொப்பனம் காணணும் ஆண்டவரே. ஏன்னா நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் அவ்வளோ இருக்கலாம். நீங்க வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, வேலை செய்றீங்க, நீங்க பாடுபடுறீங்க. இந்த வாரம் இந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக நீங்க வந்து உட்காரும் போது நான் விசுவாசிக்கிற ஆண்டவரோட கை விடவே மாட்டாரு, அவங்களை நடத்தி கொண்டு போற உண்மை உள்ளவராக இருக்காரு. அதனால ஆண்டவரை சொல்லலாம், ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் நீங்க நடத்தி கொண்டு போற உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. துன்ப கடலில் மூழ்கிறேன் நீந்த தெரியவில்லை, பாதையில் தடுமாறினேன் பாதை புரியவில்லை, துன்ப கடலில் மூழ்கிறேன்
ஆண்டவரே நீ பயன்படுத்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உங்க வார்த்தையின் மூலியமா, உங்க வசனத்தின் மூலியமா, உங்களுடைய பிரசனத்தின் மூலியமா நீர் எங்களை நடத்திட்டே இருக்கிறார்களே. உங்களுக்கு உண்மையாலுமே ஆண்டவரே, உங்களை விட்டா வேற யாருமே இல்லப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உங்களை தவிர வேற யாராலே எங்களை உயர்த்த முடியாத ஆண்டவரே. அதே மாதிரி எங்க மேல நிறைவா இருக்கிறதும் நீங்க தான் ஆண்டவரே. நானோ சிறுமையும் எளிமையுமான கர்த்தரோ என் மேல் நிறைவா இருக்கிறார் போல எங்களோட இருந்த அநேக மனிதர்கள் எங்களை மறந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. அநேகர் ஒருவேளை கைவிடிக்க கூடி போயிருக்கலாம். ஆனா எங்க மேல நினைவாக இருக்கிறது, எங்களை அனுதினமும் எங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறது நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. அதனால வாழ்நாள் முழுவதும் நாமும் என் வீட்டாரும் இந்த சபையார் அம்மாமார்களும் தகப்பன்மார்களும் சகோதரிமார்களும் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு விஷயங்களை நீங்க நம்பி எங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அனுதினமா ஆசீர்வதித்து நடத்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க நாம மாத்திர மகிமைப்படணும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு 3 ஜெப குறிப்புக்கு நான் ஜெபம் பண்ணி அந்த செய்தி வேலைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். முதலாவது ஒரு ஜெப குறிப்பு நான் சொன்னது ஆந்திரா பட்டணத்துல இருந்து அந்த தாயாரு அவங்களோட பையனுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ரெண்டாவது அவங்க பிள்ளை வந்து காலேஜ் படிக்கிறதுனால என் பிள்ளை பத்திரமா போயிட்டு வந்துருப்பா, கொஞ்ச நாட்களாகவே எங்கள் ஊரில் நிறைய வெட்டு குத்து கொலைன்னு நாங்கள் பயமாக இருக்குது என் பிள்ளை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு, அதனால என் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த தாயார் வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு அவங்க அதுலேருந்து ஒரு ஜெப குறிப்பு எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் இந்த வார சபையில் சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் கணக்கில் வைத்து ஆண்டவரே அந்த சகோதரரை நாங்கள் நினைவு கூடுறோம்ப்பா, அந்த சகோதரியை நாங்கள் நினைவு கூடுறாங்களே. இனி அவங்களை நாங்கள் நேரில் பண்ணி பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் சமீபத்துக்கும் நீங்கள் தான் தேவன், தூரத்துக்கும் நீங்கள் தான் தேவன் ஆகவே. அந்த சகோதரி நாளையிலிருந்து காலேஜ் போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது நீங்கள் தான் பாதுகாப்பானவே, அவங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பானவே. அந்த தாயாருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருக்கப்பா, அந்த பையனுக்கு நல்ல ஒரு வேலையை கடலை இருக்காங்கவே. தாயின் தகப்பனுக்கு ஆகவே ஒரு பர்ணபாங்கிற ஒரு பையனை போல ஆறுதல் கொண்டுள்ளவனா இருக்கிறாங்களே, ஒரு ஆறுதல் கொண்டுள்ளவனா இருக்கிறாங்களே. அவங்க குடும்பத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூடுறோம். அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா ஃபினான்சியல் பிரச்சனையும் மாறினாங்களே, அவங்க மாறி உங்க நாம மகிமைக்காக அவங்க வெகு சீக்கிரத்தில் வந்து சாட்சி சொல்லுவாங்களே. ஏன்னா அது எல்லாமே நீங்க பரலோகத்தில் கணக்கில் வைத்து நீங்க அங்கீகரித்து எங்களோட பிள்ளை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்னாங்களே, ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்னாங்களே. மனதால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், மனதால் உங்களை நான் நினைவு கூடுறாங்களே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற ஒரு தாயாருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தாயாருக்கு ஒவ்வொரு நாளும் பேசும்போது சொல்லுவாங்க, தம்பி எனக்கு இந்த ரத்தம் இந்த வழியா ஏறி இந்த வழியா இந்த ரத்தம் போறது என்னால் வழியே தாக்க முடியல. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, 2 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, தம்பி இந்த ரத்தம் எனக்கு வந்து தாங்கவே முடியல, எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு. இந்த டயாலிசிஸ் இந்த ரத்தம் மாற்றி மாற்றி எனக்கு வந்து நானும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டே தான் இருக்கேன். ஆனால் நான் ஆறுதல் படுத்துறத விட ஆறுதல் சுகம் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு அந்த விசுவாசம் இன்னும் நினைக்கும். அதனால் நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நம்ம தாயாருக்கு இனிமேல் டயாலிசிஸே இல்லாமல் உங்களால் அற்புதம் செய்ய முடியாதவரே, உங்களால் அற்புதம் செய்ய முடியாதவரே, நீங்கள் சாதாரணமானவர்கள் ஆண்டவரே. அதனால் அந்த தாயாருக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பண்ணக்கூடிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த டயாலிசிஸே இல்லாமல் அவங்க வந்து சாட்சி சொல்லணும், அந்த சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செஞ்சாரே அப்படின்னு அந்த சாட்சியை சொல்லணும் ஆண்டவரே. அந்த செய்தியை நாங்கள் காதுனால கேட்கணும் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். அதே போல ஆண்டவரே அவங்களோட பையனுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தர வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. பெங்களூர் பட்டணத்துல அவங்க அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு அவங்க அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ நான் ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்த்து அவங்க பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. அவங்களோட இன்னொரு பிள்ளைக்கும் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த தாயார் ஒவ்வொரு நேரமும் சொல்றாங்க, எப்போ ஒரு நல்ல வேலை இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லை. அவங்க சொல்றாங்க மழை பெய்தா உலகிலே இவ்வளவு சூழ்நிலையிலையும் நாங்கள் கடந்து போறோம். நான் சொன்னேன் கண்டிப்பா நாங்கள் சபையா சேர்ந்து ஜெபிக்கிறோமா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கொடுத்துருக்கா, அவங்க பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்காங்களே. அந்த தாயின் தரப்புனது வேற எந்த ஆசையும் இல்லை, ஒரு நல்ல இருக்கிறதுக்கு ஒரு வீடு, உங்க நாமும் மனைவிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் தான் அவங்க பிரயாசப்படுறாங்க. இந்த ரெண்டையும் இந்த ஜெப குறிப்பை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
மகிமைப்படணும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது 3வது ஒரு ஜெப குறிப்பு. அக்காவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அக்காவுக்காக ஆண்டவரே, அக்காவுக்கு நல்ல சுகபலனை கொடுத்துருங்க ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன் நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் சகோதரியும் பிரசவமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, என் சகோதரிக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து என் சகோதரி சாட்சியாக நீங்கள் வைங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஒரு சகோதரனா ஆண்டவர் அதை அங்கீகரித்ததுக்காக இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இருதயத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை வைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கடவுள் வைக்க ஆண்டவரே, சகோதரிக்கு நல்ல சுகபலனை கொடுத்துருங்க ஆண்டவரே, நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல ஒரு அழகான குழந்தையை கொடுத்துருங்கப்பா, நல்ல ஒரு அழகான குழந்தையை கொடுத்து ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த ஒரு நோய் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. அவங்க நாம மகிமைக்காக ஆண்டவரே, அவங்க வாழ்ந்து காட்டணாங்களே, வாழ்ந்து காட்டணாங்களே. ஏன்னா எங்களுக்காக நீங்க மறித்தீங்க ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் ஏதாச்சும் செய்யணாங்களே, உங்களுக்காக ஏதாச்சும் நாங்கள் செய்யணாங்களே. அந்த சகோதரியை நினைவு கூடப்பா, சகோதரிக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீரே ஏற்படுத்தி கொடுக்கணும், நீரே ஏற்படுத்தி கொடுக்கணும். சகோதரி குடும்பத்தாங்க எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த சவால்களை நீரு முன்னாடி போய் அக்காவுக்கு முன்னாடி நீங்க போய் ஆண்டவரே அதை அற்புதமா கடந்து போறதுக்கு அக்காவுக்கு நல்ல பலனை கொடுத்துருங்க ஆண்டவரே. சகோதரி எங்க போனாலும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்துருங்க ஆண்டவரே. அதே போல அக்கா கொடுத்த அன்பு கணவனாலே நாங்கள் நினைவு கொள்ளாண்டவரே, அவரையும் நீங்க பாதுகாப்பாக வைக்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மூடி நீங்க மறைத்துக் கொள்ள ஆண்டவரே. அவங்களுக்கு கொடுத்த அன்பு தாயார் தகப்பனாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. அவங்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தாண்டவரே. அவங்களும் இன்னும் இந்த குடும்பத்தில் அநேக நிகழ்ச்சிகள் அநேக காரியங்கள் அவங்க பார்த்து சந்தோஷம் அடையினாண்டவரே, சந்தோஷப்படுறாண்டவரே. நானே வீட்டாக கத்தரை சேமிப்போன்னு சொன்னது போல அவங்க ஒரு குடும்பமா உங்க நாம மகிமைக்காக இந்த கோயம்புத்தூர் ஆகட்டும், ஒருவேளை அவங்க அவங்க ஊருக்கு போனாலும் ஆகட்டும், அவங்க வல்லமே எடுத்து நீங்க அவங்க பயன்படுத்தினாங்களே. ஏன்னா ஆனாலும் கர்த்தாவே நீங்க கேடகம் மகிமை என் தலையை உயர்த்துகிறோம்னு சொன்னது போல சகோதரியோட குடும்பத்திற்கு நீங்க தான் கேடகம், நீங்க தான் மகிமை. அவங்க குடும்பத்தை நீங்க தான் ஆண்டவரை உயர்த்தணும். நீங்க அப்படியே உயர்த்தி அவங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிரசவ செலவுக்காகவே அந்த ஆஸ்பத்திரியில எவ்வளவு செலவானாலும் என்னென்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த தேவை என்ன ஆண்டவரே அதிக காலத்துல நேர்த்தியா செய்து முடிக்கிறேன்னு சொன்னது போல சகோதரிக்கு நீங்க ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்க ஒருவரே செய்து முடிக்க ஆண்டவரே, நீங்க ஒருவரே செய்து முடித்து அக்காவை நாங்கள் நல்ல ஒரு சுகப்பிரசவத்தோடு நாங்கள் குழந்தையோட பார்க்கறதுக்கு நீங்க திரும்பத்தாங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம கடைசியாக கடந்து வைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறாங்க. இந்த ஊழியத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த தாய் தகவல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாங்களே. எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்தெல்லாம் எங்களை ஆதரிச்சு எங்களை நேசிச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆண்டவரே. மனிதர்கள் நாங்கள் எதுவுமே கிடையாதுப்பா, எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். உங்க நாம நீங்க தான். ஏன்னா நீர் வைத்த நோக்கம் தான், நீர் வைத்த நோக்கம் தான். அந்த கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருந்து அதை நடத்தி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஆசிரியரே நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல போதகரே நீங்க தான் ஆண்டவரே. உங்க இருதயத்துக்கு நாங்கள் ஏற்றவங்களா ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களா எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருக்கு சொல்ல போற ஆண்டவரே, நாங்கள் ஒரு சபையா ஒரு குடும்பமா இந்த போத்தனூர் பகுதியில மாத்திரம் ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூர் பகுதியில உங்க நாம மகிமைக்காக நாங்கள் வாழ்ந்து காரணம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து காரணம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயங்களை நம்புங்க ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் நீங்க எங்களை நம்புங்க ஆண்டவரே. நான் சொல்லி முடிக்க போற ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விஷயங்களை நம்புங்க ஆண்டவரே. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க நம்பி உங்க நாம மகிமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்ந்து காட்டுறதுக்கு எங்க கூட இருந்து நீங்க தான் உதவி செய்யணும். உங்களுடைய வசனத்தின் மூலியமா எங்களோட பேசிட்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய
உங்களுடைய பிரசன்னத்தின் மூலியமா எங்களை நீங்க அலங்கரித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே. பாதாளத்தில் நாங்கள் அடிக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீங்க. உங்க கண்களுக்கு மறைவா நாங்கள் எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே. உங்க கண் பார்வையிலே நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களா நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களை அனுதினமும் நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியுமோ, இன்னைக்கே நாங்கள் செயல்படுவோம். எங்களை நீங்க நம்புங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே நம்பி எங்களை வாழ வைக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுகிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி முழு கலத்தோடு நன்றி செலுத்துகிறாங்க. நம்ம கடந்து போக போறோம். ஆண்டவரோட நாம மகிமைக்காக நம்ம ஒவ்வொருவரும் ஆவலோட நம்ம காத்திருந்த ஆண்டவரே, இன்னைக்கு நீ தான் எங்களோட பேசணும், எங்களை நீ தான் இந்த நாளில் நடத்தணும். நாங்கள் என்ன செய்யணும் சித்தமா இருக்கிறீரோ அது உங்களுடைய வார்த்தையினால நீ எங்களுக்கு தேற்றி ஆற்றி எங்களோட காயங்கள் எல்லாம் கட்டி ஆண்டவரே எங்களை நீ நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரோட நாம மகிமைக்காக ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்போம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசப்பா எவ்வளவு நல்லவர். சங்கீதம் 126 1-6 அப்படியே நம்ம சபையில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நிறைவேற்றப்பட்ட நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஏன்னா அவரை நம்ம கனப்படுத்த போகிறோம். அவர் அப்பா நம்ம பிள்ளை. தகப்பனை கனப்படுத்த போகும்போது தான் தகப்பன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி உலகத்தில் எதை வேணாலும் நம்ம சுமந்து கொண்டு போகலாம். ஆனால் அவர் வார்த்தை இல்லைன்னா, அவர் நம்மளோட இல்லைன்னா நம்ம சுமக்கிறது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆராதனையில் ஆண்டவரை சங்கீத பகுதியில் ஆண்டவரை ஜெப வேலையில் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீங்க தகப்பன். ஆண்டவரை இப்பொழுது உங்கள் வார்த்தையை எங்களை பலப்படுத்தணுமாப்பா. நீ இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் குடும்பத்துக்கு பேசுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு பேசுங்கப்பா. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை நாங்கள் உற்று கவனிக்க, அதன்படி நடக்க, சிந்திக்க, செயல்பட ஆண்டவரே எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய கண்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் திறந்து அனுப்புகிறார்கள். செவம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிக்க பார்க்கலாம். நம்ம சிந்தனையை திறக்கணும், நம்ம இருதயத்தை திறக்கணும், நம்ம கண்களை திறக்கணும். ஏசப்பா சொல்றதை நம்ம காதுகளை கேட்கணும். அப்போ தான் அதுபடி நம்ம செயல்பட முடியும், நடக்க முடியும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் மேலும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அதன்படி நடக்க நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய கல்வாரி சிலுவையின் நிழலில் என்னை நீர் மறைத்தப்பா, நீர் வெளிப்படுகிறாரப்பா. உங்களுடைய அன்பு ரத்தம் ஒருவாது எனக்குள் பாயட்டும், வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பாயட்டும் அப்பா. நீர் இந்த ஆலயத்தில் பெரியவரா இருக்கிறீரப்பா. பரிசு தாண்டியானவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஏசப்பா நீங்க பெருகணும், பெருகணும், பெருகணும். நான் சிறுகவும் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 8வது மாதத்துல 2வது நாள் வந்துருச்சு. யாராவது நினைச்சு பார்த்தோமா? அந்த 2வது நாளில் எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தத்தையே காணே. ஆமென். சந்தோஷம் சொன்னாலே நமக்கு சொல்லாமல் நம்ம வந்துடணும். ஏன்னா உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் மூக்கு இருக்கிற வரைக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் நம்ம பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி நம்மளை கொண்டு போய் நடத்துகிறவர் நம்ம தேவன். என்ன எல்லாம் ஒரு அணு கூட உங்களால் அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தலையில் ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம என்ன முடியுமா? அது முடி விழுந்தால் நமக்கு தெரியாது, எங்கே விழுந்துருக்குன்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆழங்களையும் இறுதிகளையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிந்த கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசுகிறார். வேதத்தை எடுத்தவங்க நியாயாதிபதிகள் யார் வேதத்தை எடுத்தாலும் தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தப்பு இல்லாமல் கர்த்தரோட வசனத்தை வாசிக்கணும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. நேற்று 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்திலையும் தேவன் இந்த ஞாயிறு 6:12 பேசினாரு.
பலனோ படிப்போ அந்தஸ்தோ அழகோ மற்றவர்கள் நமக்கு செய்கிற உதவியோ எல்லாமே எதுவுமே கிடையாது. அவர் பலன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்னாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சு இருக்க முடியும். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம், காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம சொந்த பலத்தையா நின்னா சொல்லுங்க, வாய்க்காமி சபையில் கிழங்க நீங்களாம் பேசணும். சொந்த பலத்தில் நின்னமா அவ்வளவு நேரம் அவ்வளவு வேலையும் செய்து முடிச்சு இந்த இடத்துல ஓடி வரக்கு யார் பலன் கொடுத்தாங்க? கர்த்தருடைய பலன். ஆனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு நேரம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறோம், வேலையை செய்யணும், போகணுமான்னு. ஆனால் நம்ம புலம்பல்கள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க செய்கிற கர்த்தர். அதனால தான் சங்கீதம் 40:17 கர்த்தரோ நம்ம மேல் நினைவாக இருக்கு, உன்னை நான் விடுவிக்கிறேன், உன்னை பலப்படுத்தி நீ ஓடுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதான் சங்கீதம் 27:1 படிங்க. சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கும் பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கும் அஞ்சுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் இன்னைக்கு பலன். நம்ம யாருக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணுமா? கர்த்தர் தான் என் பலன், 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 பலன். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம பேசுகிற இந்த தலைப்பே கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். நான் உனக்கு என்ன பலன் கொடுத்துருக்குன்னா அந்த பலத்தில் போகணும். இப்போ நமக்கு தெரியுமா நமக்குள்ள எவ்வளோ பலன் இருக்குன்னு? இப்போ போய் ஆஸ்பத்திரியில் வெயிட் பார்த்தா தெரியும் நம்ம 50 இருக்கிறோமா, 30 இருக்கிறோமா, 70 இருக்கிறோமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பலன் யாரையாவது சொல்ல முடியுமா? நான் எனக்கு இப்போ 100 கிலோ வெயிட்டில் இருக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பலன் இருக்குதுன்னு உங்களுக்கு எனக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் உனக்குள்ள என்ன இருக்குதோ அதில் போ, மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? அப்போ இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உன்னை ஊழியர்களை கொண்டு வந்து அவருக்காக பிரயாசப்பட ஊழியம் செய்ய அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் பலத்தில் தான் நம்ம போவோம். அப்போ இந்த பலத்தை குறித்து ஆதியாளர் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கும் போது நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் 10 பலன் ஆண்டவர் என்ன செய்திருக்காங்க கொடுத்துருக்காரு. நிறைய இருக்கு. ஆனால் எனக்கு 10 பலன் நமக்கு சபைக்கு போகும். இந்த 10 பலத்தையும் நீங்கள் நல்லா காதில் கவனமாக வாங்கி இந்த வாரம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அந்த 10 பலன் என்னவென்று சொன்னால் முதல்ல என்னாகணும் 23:22. ஏன்னா தேவன் நமக்கு பலனை கொடுத்தா எதனால கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்னாகணும் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கானானிலிருந்து கொடுத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு முதல்ல என்ன பலன் கொடுத்துருக்காரா? கானானிலிருந்து கொடுத்த பலன். அதை பார்க்கும்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த ஜனங்க நடந்து வரும்போது காரில் வந்தாங்களோ, பஸ்ஸில் வந்தாங்களோ, ட்ரெயினில் வந்தாங்களோ, எதில் வந்தாங்க? எதில் வந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க, எதில் வந்தாங்க? நடந்து தான் வந்தாங்க. அப்போ அந்த காலில் அவங்களுக்கு அந்த பலன் எங்கிருந்து வந்தது? கர்த்தர் ஒருத்தர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க காலையில் மாலையில் தூங்கினாங்களா எழுந்திரிச்சாங்களா என்னமோ அதெல்லாம் நம்ம கற்பனையில் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு 40 வருடம் தேவன் அவங்களை நடத்தி வந்திருப்பார் என்று சொன்னால் அப்படி ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒருத்தர் பலனை ஆண்டவர் என்ன செய்வானா? இந்த சபையில் இருக்கிற வந்திருக்கிற சொன்னால் நம்ம நடந்து போனாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் வேலை செய்வாலும் எங்கே போனாலும் ஆண்டவரே 40 வருஷம் அந்த ஜனங்களை நடத்தின கர்த்தர் இப்போ அதே பலனை காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை எங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். 2வது ஏசாயா 40:31. முதல்ல என்ன பலன் கொடுக்குறார் ஞாபகம் வச்சுக்கணும். காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை கொடுக்கிற தேவன். 2வது ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையை அடித்து எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2வது என்ன பலன் கொடுக்குறாருன்னா கழுகுகளை போல ஒரு பலன். யாருக்கு கொடுப்பாருன்னா கர்த்தருக்கு. வாரம் வாரம் வந்து அவர் சமூகத்தில் காத்திருந்து, வீட்டில் காத்திருந்து, நேரம் கிடைக்கிறப்ப காத்திருந்து, வேதத்தை வாசித்து பாடி துதித்து அவருக்கு நன்றி சொல்லி எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க? கழுகுகளை போல ஒரு பலன். கழுகு எங்கே பறக்கும்? உயரத்தில் பறந்துட்டு இருக்கோம். அப்போ நீங்களும் நானும் எந்த பறக்க வேண்டியவங்க? என்ன கொடுப்பானா? கழுகுகளை போல. கழுகு வந்து தரையில பறக்காது, இப்படியே படிப்படியா அண்ணாந்து பார்த்தா நமக்கே கழுத்து வலிச்சிடும். அவ்வளோ உயரத்தில் போய் இருக்கிற அந்த நிலைமை மறுநாட்டில் எதை
நம்மளை என்ன செய்வாங்கன்னா வரும் நாட்களில் உண்மையிலே சொல்றது நம்ம கழுவி போல உயரத்தில் ஆண்டவர் வந்து மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்த போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. மூணாவது நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த வேலன், கழுகை உயரத்தில் பார்க்கிற அந்த வேலன். மூணாவது நெகேமியா 8:10. இன்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் தொழுகையாளர்களை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் அவர்களே உங்களே நலன் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. மூணாவது என்ன பலன் ஆண்டவர் கொடுக்குறாரு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. மூணாவது என்ன கொடுக்குறாரு? மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சோர்ந்து போய் அழுதுட்டு கவலையோட எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த வாழ்நாள் இந்த நாளில் வந்த பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சியில ஒரு பலனை என்ன செய்யறாங்க? கொடுக்க போறார். அப்ப நாலாவது கொடுத்த பலன் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த போல எத்தனை வருஷம் நடந்து அவருக்காக ஓடி ஓடி என்ன செய்தாலும் அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ரெண்டாவது போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில குடும்பங்களை நம்மளை நம்ம பிள்ளைகளை உணவுல படிப்படியாக கழுவி உயரத்தில் இருக்கிறது போல ஆண்டவர் உயர பண்ண போற. மூன்றாவது ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவர் உண்டு பண்ண போறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன் என்று சொல்லி. அப்ப தேவனுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது மற்றவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு வித்தியாசத்தை காண்பித்து இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்துக்கங்க, உள்ளத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்கள நம்ம நினைப்போம் இவங்க எப்படி இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எவ்வளவு சூழ்நிலைகள் அவங்க கர்த்தரை பிடிச்சதுனாலதான் அந்த சந்தோஷம் அந்த மன மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். நான்காவது பலன் என்னவென்று சொன்னால் லூக்கா 1:80. லூக்கா 1:80. ஏசப்பா பாருங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு ஒத்த பலன், மகிழ்ச்சியின் பலன். அடுத்தது அந்த பிள்ளையை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஆமென். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். ஆமென் ஹல்லேலூயா. நாலாவது என்ன பலன் ஆண்டவர் கொடுக்காரா? ஆவியில. நம்ம என்னெல்லாம் மாமிசத்துல நம்ம பலனோட இருந்தாலும் அந்த ஆவியின் பலன் உங்களுக்கு எனக்கும் இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து கண்டிப்பாக சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த பலன் தேவை. இதுதான் லூக்கா 2:40 இதே ஆவியின் பலன் கொண்டு. இந்த ஆவியின் பலன் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற அந்த பலனையே இந்த நாளில் தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். ஏசப்பா எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. 4 முடிஞ்சது. 5வது யோசுவா 14:10-11 எடுத்து படிங்க. யோசுவா 14:10-11 நீங்கள் தான் எடுத்து தெளிவாக சத்தமாக வாசிக்கணும். ஏன்னா சபையில் இருக்கிறவங்களுக்கு வேத வாசனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யோசுவா 14:10-11. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் என் வார்த்தையை மோசேயோடே சொல்லி, எனக்கு 40 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போகும் வழக்கமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. யாரைக்கு ஆண்டவர் யோசுவா கூட இருக்கிறப்ப அந்த யுத்தம் அந்த பிரச்சனை சூழ்நிலைகள்ல இருக்கும்போது அந்த ஜெயிக்கவும் பலன் கொடுத்து 45 வயசுல என்ன பலன் இருந்ததோ அதை 85 வயசுல கொடுத்தாராம். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்? சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப என்ன பலன் இருக்குதோ அதை பெரிய பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் கொடுப்பாராம். நம்ம பெரியவங்களெல்லாம் இந்த வயசுல நமக்கு இந்த வயசுல என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்லுவாங்கன்னா உனக்கு முன்மாதிரியா நான் காரியத்தை வச்சிருக்கிறேன். 45 வயசுல உனக்கு என்ன பலன் இருந்ததோ அதை 85 வயசுல நான் கொடுப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அதனாலதான் உபாகம் 33:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம நாட்களுக்கு தக்கதான பலனை கொடுப்பார். நம்ம ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அந்த நாட்கள் வர்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? இப்ப இருக்கிற பலனை காட்டில நமக்கு கூடுதலான பலனை கொடுக்க போறார். ஏன் இந்த பலன் சொல்றாங்கன்னா நம்மளுடைய கர்த்தருடைய பலன் இல்லாம
ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த பலன் யாருக்கு கொடுக்குறாரு? குழந்தைகளுக்கு அவர் அந்த பலனை கொடுக்குறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு மட்டும்தான் பலனை கொடுக்குறாருன்னு நீங்களும் நானும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா குழந்தைகளுக்கும் அந்த பலனை கொடுக்குறாரு. அப்ப நமக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலனை கொடுக்க போறாரு. 6. அடுத்தது 7வது 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், ஆமென். கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் இருக்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும். நமக்கு பலவீன நேரத்தில் நம்ம சரீரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பலவீனப்படும் போது அவருடைய பலனை நமக்கு கொடுத்து தேவன் என்ன செய்யறாருன்னா பாதுகாக்கிறார். நம்ம சரீரத்தில் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? பலன் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது 1 ராஜாக்கள் 19:8. அப்போ 1 ராஜாக்கள் 19:8. அப்போ சரீரத்தில் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக அந்த பலன் வேணும். அந்த பலன் கர்த்தர் தான் கொடுக்கணும், அவர் கொடுக்குறாரு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனே வருவது மட்டும் கண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எலியா சோர்ந்து போய் கிடக்கும்போது போஜனத்தினால அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவிக்குரிய பலன் ஏற்கனவே அந்த 5ஆவதுல வந்துருச்சு. ஆனால் வேறு இப்போ மறுபடியும் என்ன சொல்றாருன்னா ஆவிக்குரிய பலன் மட்டும் நமக்கு வேண்டாம், சரீரத்துக்குரிய பலனும் நமக்கு வேணும். நமக்கு என்ன இருக்கோ அந்த ஆகாரத்தை நம்ம நல்ல முறையில் சாப்பிடும் பொழுது இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் ஊழியத்தை செய்கிற வரைக்கும் அந்த பலன் நம்மளோட இருக்கும். மற்றபடி உலகத்துக்குள்ள போனாலும் வீட்டு காரியங்கள் மற்ற காரியங்களை செய்யறதுக்கு நம்ம சரீரத்தில் ஒரு பலன் வேணுமில்ல, அந்த பலனுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த போஜன பலத்தினால என்ன பண்ணுறாரு, நமக்கு மாமிசத்துக்குரிய சரீரத்துக்குரிய ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அதுலேயும் தேவன் நம்மளை பலப்படுத்த போகிறார். அடுத்து அதே நியாயாதிபதிகள் 6 எடுங்க. நியாயாதிபதிகள் 6:16 படிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். ஆமென். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த 14ல சொன்னார்ல, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட போகணும். அந்த பலத்துக்கு அப்ளிகேஷன் என்னன்னா, நீ பயந்துக்கிட்டு இவங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, விடுவிக்க முடியல, நமக்கு நிகராக இவ்வளவு பேர் வர்றாங்களேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன பலம் கொடுத்தோம் அந்த பலத்தில் நிற்போ, அதை உன் கையில் அந்த காரியத்தை கொடுத்து அந்த சத்துருக்களை நான் முறியடித்தேன் என்று சொல்லி. அப்போ சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிறார். கடைசியாக 10வது ஒரு பலன் என்னன்னா சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ சங்கீதம் 84:7 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த தேவ சந்நிதியில் வந்து காணப்படுறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? பலன் வேணும். இது எதை கொடுக்கறதுன்னு சொன்னால், கர்த்தர் சமூகத்தில் நின்றாலும் வீட்டில் நம்ம தேவ சமூகத்தில் நின்று நம்ம 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ, ஆனால் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜெபிக்கிறதுக்கு அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? பலன் வேணுமா? ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய மகிமையான தேவன், பிரசன்னமான தேவன், வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லவர். அவர் முன்னாடி நீங்களும் நானும் நிற்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் முன்னாடி நிற்கணும்னா நான் என் வேலத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். அப்போ ஏசப்பா நல்லா மனதார கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட இந்த 10 காரியத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. இது மனசில் இயற்கையாக ஈஸியாக வந்துடும். இது பெரிய ஒரு கடினமான விஷயமெல்லாம் கிடையாது. முதல் என்ன பலன் கொடுக்குறாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்குறாரு. 2வது கழுகுகளை போல உயர உயர பறக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைக்கு உண்டான பலனை ஆண்டவர் கொடுக்குறார். 3வது அவர் நம்ம எப்பொழுதுமே அவருக்குள்ளே எல்லாருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்புறம் 4வது என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களே சொல்லுங்க. அடுத்து 5வது என்ன கொடுக்கிறாரு? பரவாயில்ல. காலேபுக்கு கொடுத்த 45 கொடுத்து 85 நம்ம அப்பா கவலையே படக்கூடாது. எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இந்த பலனை ஆண்டவர் நமக்கு
கொடுப்பார். அடுத்தது 6வது, நமக்கு மட்டுமல்ல நம்ம குழந்தைகளுக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா பலன் கொடுப்பார். நம்ம மட்டும்தான் ஐயோ நம்ம புள்ள சோர்ந்து போயிருமே பலவீனப்பட்டு போயிருமே நினைக்கக்கூடாது. 7வது, நம்ம சரீரத்தில் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்கி கொள்ள ஒரு பலனை கொடுக்கிறார். 8வது, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் நமக்கு என்ன பண்ணாருன்னா போஜனத்தினால ஒரு பலனை கொடுக்கிறார். 9வது, சத்துருக்களை முறியடிக்கிற அந்த பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். 10வது, தேவ சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ இவ்வளவு பலன் இருக்கிறதுனால நம்ம எதுக்காக கவலைப்படணுமா? நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ எல்லாம் அப்படி எழுந்து நிற்போமா? தேவன் நினைச்ச நம்ம சொல்லணும். நியாயாதிபதிகள் 6:14 சொல்லப்பட்ட பிரகாரம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னீங்களாப்பா, நான் என்ன பலத்தில் போவேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு கொண்டு இருந்த ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நீ நினைக்கிற உனக்கு ஒரே பலன் தான் இருக்குது, இந்த பலத்தில் என்ன பண்ணுவேன். ஆனால் உனக்குள்ள அந்த 10 விதமான பலத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆவியில் பலத்தை வச்சிருக்கிறேன், காண்டாமிரியத்துக்கு ஒத்த பலத்தை வச்சிருக்கிறேன், தலைவருக்கு ஒத்த பலத்தை வச்சிருக்கிறேன், சரீரத்தில் பலனை வச்சிருக்கிறேன், ஆவிக்குரிய பலனை வச்சிருக்கிறேன். உனக்கு மட்டும் உன் குழந்தைக்கும் நான் வச்சிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நிற்பதற்கும் வச்சிருக்கிறேன், சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கும் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் சொல்றீங்களப்பான்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நீ கேட்ட வார்த்தையை நீங்கள் தான் ஜெயிக்கணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமென்.
நீங்க கூடுதலா 9 வேலையை கொடுத்தீங்களே கொடுத்தீங்க உடனே 10 ஆக்குறீங்களப்பா. இந்த மகாபெரியான கிருபைக்காகப்பா நம்ம நன்றி சொல்லப்பா. நம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லப்பா. எங்களை பலப்படுத்திக்கொண்டே இருக்கிறீரே. பலத்தின் மேல பலம் அடைய பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்கப்பா. அந்த தேவ சமூகத்திலே ஆண்டவரே இருக்க கூடுதலான பலனை கொடுக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறோம். தேவ மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த 10 பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷனை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷனை இறங்கிக் கொண்டே ஒரு நாளில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை எல்லாம் நிரப்பின கிருபைக்காக நன்றி அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நாங்கள் ஒண்ணுமே இல்லைப்பா, நாங்கள் ஒண்ணுமே இல்லை. நாங்கள் சோர்ந்து போய் வந்தப்பா. ஆனால் உங்கள் பலத்தை கொடுத்தீங்களா, நீங்கள் தைரியப்படுத்துறீங்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.